அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அப்படின்ற சப்ஜெக்டில் வர்ற ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட் அந்த டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃப்ளூயிட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் விச் ஆஃபர்ஸ் நோ ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் ஆஃப். ஃப்ளூயிட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் விச் ஆஃபர்ஸ் நோ ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் ஆஃப். ஓகேங்களா, ஃப்ளூயிட் எப்போவுமே வந்து அதனுடைய ஷேப் சேஞ்ச், அதாவது ஃப்ளோ ஆகிறதுக்கு ரெசிஸ்டன்ஸ், அதாவது அதனுடைய ஷேப் சேஞ்ச் ஆகிறதுக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்காது. ஓகேங்களா, அது நம்ம என்ன கண்டெய்னரில் எடுத்துக்கிறோமோ அந்த ஷேப்பாக எடுத்துக்கும். அப்புறம் அதனோட ஷேப் சேஞ்சுக்கு எப்போவுமே வந்து ரெசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணாது. ஃப்ளூயிட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் விச் ஆஃபர்ஸ் நோ ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் ஆஃப் ஷேப். இங்கே இருக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஷேப். அந்த என்ன கண்டெய்னரில் நம்ம ஃப்ளூயிட் எடுத்துக்கிறோமோ அந்த ஷேப்பை வந்து ஆக்குபை பண்ணும். நெக்ஸ்ட்டு, which of the following has no unit? Surface tension அதனோட யூனிட் நியூட்டன் பர் மீட்டர், கைனமேட்டிக் விஸ்காசிட்டி அதனோட யூனிட் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட், ஸ்ட்ரெயின்னா என்னது யூனிட் கிடையாது, சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. பல்க் மாடுலஸ் ஆல்மோஸ்ட் ப்ரெஷரோட யூனிட் தான், நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் தான். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரெயின் தான் வந்து யூனிட் கிடையாது, சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, which one of the following sets of condition clearly apply to an ideal fluid? ஐடியல் ஃப்ளூயிடுக்கு அப்ளை என்னென்ன கண்டிஷன்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, விஸ்கஸ் அண்ட் கம்ப்ரெசிபிள் கிடையாது, நான் விஸ்கஸ் அண்ட் இன்கம்ப்ரெசிபிள் கிடையாது, அது சொல்லலாம், நான் விஸ்கஸ் அண்ட் இன்கம்ப்ரெசிபிள் சொல்லலாம். ஓகேங்களா, இன்கம்ப்ரெசிபிள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, அடுத்தது நான் விஸ்கஸ், விஸ்காசிட்டி 0. ஐடியல் ஃப்ளூயிடுக்கு பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டி 0ன்னு எடுத்துக்குவோம், அதனால் நான் விஸ்கஸ்ன்னு சொல்லலாம். அப்புறம் இன்கம்ப்ரெசிபிள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஐடியல் ஃப்ளூயிடுக்கான முக்கியமான கண்டிஷன். அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக வந்து ஃப்ளூயிட் சுட் பி இர்ரோட்டேஷன் சொல்லுவாங்க. இங்கே எக்ஸ்ப்ளனேஷனில் பாருங்கள், கண்டிஷன் ஃபார் அன் ஐடியல் ஃப்ளூயிட் மஸ்ட் பி நான் விஸ்கஸ், அதாவது மியூ 0வாக இருக்கணும். மியூ 0 ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சிஎஸ் ஸ்ட்ரெஸ்ஸும் 0 தான். ஏன்னா நியூட்டன் ஃப்ளூயிடோட லா பார்த்தீங்கன்னா டவ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு டியூ பை டிஒய்ன்னு சொல்லுவோம். ஸோ மியூ 0 ஆச்சுன்னா ஆப்வியஸாக சிஎஸ் ஸ்ட்ரெஸ்ஸும் 0 தான். அப்போது மியூ 0 டவ் 0, அதனால் அது ஒரு கண்டிஷன். அப்புறம் ஃப்ளூயிட் மஸ்ட் பி இன்கம்ப்ரெசிபிள்னா அப்போ சேஞ்ச் இன் டென்சிட்டி 0, அப்போ டென்சிட்டியும் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட்டு ஃப்ளூயிட் சுட் பி இர்ரோட்டேஷனல். ஓகேங்களா, அப்போ இந்த ரொட்டேஷனல் காம்பனண்ட் ஒமேகா வந்து 0. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஐடியல் ஃப்ளூயிடுக்கான கண்டிஷன்ஸு. இங்கே இருக்கிற ஆன்சரில் நான் விஸ்கஸ் இன்கம்ப்ரெசிபிள், அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக என்னென்னா இர்ரோட்டேஷனல், ஃப்ளூயிட் சுட் பி இர்ரோட்டேஷனல், அதுவும் ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் சிஎஸ்டஸும் 0வாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் மெர்க்குரி. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னு சொல்லிட்டா, அதாவது ஏதோ ஒரு ஃப்ளூயிடுக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு கேட்டாங்கன்னா டென்சிட்டி ஆஃப் தட் ஃப்ளூயிட் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர், அதாவது ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட். ஓகேங்களா, லிக்விடில் ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட் வந்து வாட்டரோட டென்சிட்டி 1000, கிவன் ஃப்ளூயிடோட டென்சிட்டி என்னவோ அது நியூமரேட்டரில் எடுத்துட்டோம்னா அந்த ரேஷியோ தான் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது வந்து டென்சிட்டி ரேஷியோவில் சொல்லியிருக்காங்க. சில இடங்களில் ஸ்பெசிஃபிக் வெயிட்டையும் நம்ம சொல்லலாம். ஸ்பெசிஃபிக் வெயிட்னா ஃபார்முலா என்னது, ரோஜின்னு சொல்லுவோம். ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுலேயுமே ரோஜின்னு வரும்போது ஜி கேன்சல் ஆகி எகைன் டென்சிட்டி ரேஷியோ தான் வரும். ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு கேட்டாங்கன்னா டென்சிட்டி ஆஃப் கிவன் ஃப்ளூயிட் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட், ஆர் ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் கிவன் ஃப்ளூயிட் டிவைடட் பை ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட். லிக்விடில் ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட் வந்து வாட்டர். ஸோ 13600 டிவைட் பை 1000 13.6, அதாவது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் மெர்க்குரி. நெக்ஸ்ட்டு, விஸ்காசிட்டி இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃப்ளூயிட் எவால்வ்டு டியூ டு. ஸோ விஸ்காசிட்டி எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை தி லேயர்ஸ் ஆஃப் த ஃப்ளூயிட் சொல்லலாம். ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை சைட் வால்ஸ் ஆஃப் த சேனல் அப்படி கிடையாது, இது வந்து ஒரு ஃப்ளூயிடோட ப்ராப்பர்ட்டி தான். ஸோ சைட் வால்ஸ்னால் வர்ற ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஸ்பான்டனியஸ் ரியாக்ஷன்ஸ் இந்த ஃப்ளூயிட் இல்லை. லாஸ்ட் ஆப்ஷன் நன் ஆஃப் தி அபோவ். ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் ஏ தான். இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை த ஃப்ளூயிட் லேயர்ஸ் தான், அதை தான் நம்ம வந்து விஸ்காஸ்ன்னு சொல்கிறோம். விஸ்காஸ்ன்றது ஃப்ளூயினுடைய ப்ராப்பர்ட்டி, சைட் வாலோட ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ ரெசிஸ்டன்ஸ். விஸ்காசிட்டி இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃப்ளூயிட் evolved due to resistance offered by the layers of the fluid. Next, Newton's law of viscosity states that Newton's law என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, shear stress tau is equal to mu into du by dy சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா இதில் வந்து மியூ கான்ஸ்டன்ட்டு, நியூட்டன் ஃப்ளூயிடுக்கு மியூ வந்து கான்ஸ்டன்ட்டு. ஸோ நம்ம அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த டவ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டியூ பை டிஒய் அப்படின்னு சொல்லலாம், அதாவது வெலாசிட்டி கிரேடியன்ட்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, shear stress is directly proportional to velocityன்றாங்க கிடையாது, shear stress directly proportional to velocity gradient. இதுதான் எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கும், velocity gradient. ஓகேங்களா, ஆப்ஷன் பி தான். ஆப்ஷன் சியில் சிஎஸ் ட்ரெயின் சொல்லியிருக்காங்க, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சிஎஸ் ட்ரெயின்.
ஆக்சுவலாக சிஎஸ்டின்னு சொல்கிறத விட ரேட் ஆஃப் சிஎஸ்டின்னு சொல்லலாம். அப்படி சொன்னாலும் கரெக்டு தான். ரேட் ஆஃப் சிஎஸ்டின்னு சொல்லலாம். அதாவது வெலாசிட்டி கிரேடியன்ட்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ரேட் ஆஃப் சிஎஸ்டின்னு சொல்லலாம். அப்புறம் லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு விஸ்காசிட்டி. விஸ்காசிட்டிக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் கிடையாது. தட் இஸ் கான்ஸ்டன்ட். விஸ்காசிட்டி அங்கே கான்ஸ்டன்ட். ப்ரொபோஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஆட் பண்ணுற கான்ஸ்டன்ட் தான் விஸ்காசிட்டி. அதனால் ஆப்ஷன் டியும் கிடையாது. ஸோ பி, நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி ஸ்டேட்ஸ் தட் சிஎஸ்எஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரேட் ஆஃப் சிஎஸ் ட்ரெயின் ஆர் வெலாசிட்டி கிரேடியன்ட். ஓகேங்களா, டியூ பை டிஒய் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சிஎஸ் ட்ரெயின் சொல்லணும்னா டி பை பை டிடின்னு சொல்லலாம். ரேட் ஆஃப் சிஎஸ் ட்ரெயின். அடுத்தது ரேட் ஆஃப் டிஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ளூயிட் எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் டிஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ளூயிட் எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு அதை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம், வெலாசிட்டி கிரேடியன்ட் சொல்கிறோம். ரேட் ஆஃப் சிஎஸ் ட்ரெயின், ரேட் ஆஃப் டிஃபார்மேஷன், வெலாசிட்டி கிரேடியன்ட் எல்லாமே சேம் தான். ஓகேங்களா, ஸோ டியூ பை டிஒய் தான் டி பை பை டிடின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், திஸ் ஈக்குவேஷன் அந்த டவ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு டி பை பை டிடின்னு சொல்கிறோங்களா, அது வந்து திஸ் ஈக்குவேஷன் இஸ் வேலிட் ஃபார் 1 dimension, 2 dimension and 3 dimensional flow. ஆல் டைமென்ஷன்ஸ்லையும் இது சூட் ஆகும்னு சொல்கிறாங்க. சாரி, ஈக்குவேஷன் ஃபார் 1 dimensional, 2 dimensional, 3 dimensional flow. அந்த எல்லா டைமென்ஷனுக்கும் இந்த ஈக்குவேஷன் இருக்குது. அதில் 1 dimensional ஃப்ளோன்னு வரும்போது மியூ இன்ட்டு டியூ பை டிடி, மியூ இன்ட்டு டியூ பை டிடின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு the viscosity of liquids decreases with increasing temperature due to. ஓகேங்களா, அது இதுவே ஒரு கொஸ்டின் தான். அதாவது viscosity of liquid increases with decreases with increased temperature. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் லிக்விடுக்கும் சாலிடுக்கும் விஸ்காசிட்டி டிக்ரீஸ் ஆகும், கேஸ்க்கு விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, when temperature increases viscosity of liquid and solid are decreases and viscosity of gas increases when temperature increases. ஓகேங்களா, இங்கே வந்து அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்க. ஒன்று வந்து டிக்ரீஸ்டு கொஹசிவ் ஃபோர்ஸ், இன்க்ரீஸ்டு கொஹசிவ் ஃபோர்ஸ், டிக்ரீஸ்டு மாலிகுலர் மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர், இன்க்ரீஸ்டு மாலிகுலர் மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர். லிக்விடில் விஸ்காசிட்டி டிக்ரீஸ் ஆகுது வென் டெம்பரேச்சர் இன்க்ரீஸஸ் அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து ஃப்ளூயிட், அதாவது கேஸ்னால் மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லலாம். இங்கே என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஆப்ஷன் ஏ தான். அதாவது டிக்ரீஸ்டு கொஹசிவ் ஃபோர்ஸஸ், டிக்ரீஸ்டு கொஹசிவ் ஃபோர்ஸஸ். அப்போ என்ன ஆகுது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது லிக்விட்ஸில் ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கு சேம் மாலிகுல்ஸ்க்கு இன்பிட்வீனில் வர்ற கொஹசிவ் ஃபோர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது, அதனால் விஸ்காசிட்டி டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, இதே வந்து கேஸில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஏன் வந்து விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா அப்போ ஆப்ஷன் டி, இன்க்ரீஸ்டு மாலிகுலர் மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர். இன்க்ரீஸ்டு மாலிகுலர் மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் அது வந்து கேஸ்க்கு. இங்கே கேட்குறது லிக்விடு, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஏன் விஸ்காசிட்டி டிக்ரீஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து டிக்ரீஸ்டு cohesive forces. Okay, next, falling drops of rain acquire spherical shape on account of. இது நம்ம வந்து ஸ்கூலிங்லேயே படிச்சிருப்போம். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் தான் வந்து ட்ராப்லெட் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கிறதுக்கு ரீசன். ஃபாலிங் ட்ராப்ஸ் ஆஃப் ரெயின் acquire spherical shape on account of surface tension. Next, if sigma refers to the surface tension of the water, rho refers to the mass density, g refers to the gravitational acceleration, d refers to the diameter of the glass tube, then capillary rise of water in the glass tube h is given by. ஸோ capillary rise கேட்குறாங்க. இந்த ஃபார்முலா நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் வந்து என்ன ஆகுனா, இப்போ நீங்கள் மெர்க்குரியில் ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்மால் டயாமீட்டர் டியூப் இன்சர்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து டிப்ரெஷன் தெரியும் அந்த டியூபோட இன்னரில். அதே வந்து வாட்டர் மாதிரியான ஃப்ளூயிடில் இன்சர்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஒரு கான்வெக்ஸ் ஷேப் கிடைக்கும். ஓகேங்களா, கான்கேவ் ஷேப் கிடைக்கும். இதே வந்து மெர்க்குரினா கான்வெக்ஸ் ஷேப் வரும். ஸோ இதில் அந்த ரைஸ் அண்ட் ஃபால் கேட்குறாங்க. இப்போ மெர்க்குரினா ஃபால், வாட்டர்னா ரைஸ். இங்கே என்னன்னா த கேப்லரி ரைஸ் ஆஃப் வாட்டர்னு கேட்குறாங்க. வாட்டர்னா கேப்லரி ரைஸ். அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ஹெச் இஸ் ஈக்குவல் டு 4 sigma cos theta divided by rho g d. 4 sigma cos theta divided by rho g d. இப்போ இந்த ரோஜி அந்த சைடு போச்சுன்னா ரோஜி ஹெச்னு வரும். அதை தான் நம்ம ப்ரெஷர்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இப்போ கேட்குறது ஜஸ்ட் அந்த ஹைட்டு ரைஸ் எவ்வளோ ரைஸ் ஆகிருக்கு அப்படின்றது தான். அதனால் ஹெச் இந்த சைடு வச்சிட்டோம்னா ரோஜி ரைட் சைடில் போயிடும். ஸோ அப்போ ஃபார்முலா 4 sigma cos theta divided by rho g d. இப்போது வாட்டர்னு சொல்லும்போது நம்ம இன்னும் ஒரு ஸ்டெப் என்ன சொல்லலாம்னா தீட்டா வந்து 0ன்னு சொல்லலாம். வாட்டர் பொறுத்த வரைக்கும் தீட்டாவோட வேல்யூ வந்து 0, அந்த ஆங்கிள் வந்து 0வாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம cos 0 வந்து 1. ஸோ ரிமைனிங் ஃபார்முலா என்னது 4 sigma by rho g d.
ஏன்னா இங்கே ஃபார்முலாவில் ஆப்ஷன் கொடுத்துருக்க ஆப்ஷனில் எங்கேயுமே வந்து காஸ் தீட்டா இல்லை. அப்படி இல்லைன்னா அப்போ என்ன அர்த்தம், அவங்க தீட்டா சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் ஆன்சர் கேட்குறாங்க. அப்போ 4 சிக்மா பை ரோ ஜிடி வரும். ஓகேங்களா, இது வந்து வாட்டருக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. கேபிட்டல் ரைஸ் ஆஃப் வாட்டர் இந்த கிளாஸ் டியூப் வந்து 4 சிக்மா காஸ் தீட்டா டிவைட் பை ரோ ஜிடியில் காஸ் தீட்டாவோட வேல்யூ 1ன்னு போட்டோன்னா 4 சிக்மா பை ரோ ஜிடின்னு வரும். நெக்ஸ்ட்டு, what happens to the liquid level when a small diameter tube is inserted into a liquid whose contact angle is 125 degree? இப்போ காண்டாக்ட் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, அப்போ என்ன ஆகும் கேட்குறாங்க. ஸோ காண்டாக்ட் ஆங்கிள் எப்படி இருக்குன்றதை வச்சு நம்ம அது வந்து கான்வெக்ஸ் ஷேப் இல்லை கான்கேவ் ஷேப்னு சொல்லலாம். இப்போ காண்டாக்ட் ஆங்கிள் வந்து அக்யூட் லெஸ் தென் 90 டிகிரியாக இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ளூயிட் வந்து வெட்டிங் ஃப்ளூயிட்னு சொல்லலாம். ஓகேங்களா, அதாவது வாட்டர் மாதிரி அந்த என்ன அந்த சர்ஃபேஸோட அட்டாச் ஆகி அந்த லேயர் மூவ் ஆகும். அதனால் வந்து அங்கே கான்கேவ் ஷேப் வரும். ஸோ அதாவது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அதாவது கேப்லரி ரைஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து இன் கேஸ் ஆஃப் வெட்டிங் ஃப்ளூயிட் த லெவல் இன் கேப்லரி டியூப் வில் ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி காண்டாக்ட் ஆங்கிள் அப்டியூஸாக இருக்குது, அதாவது 125 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கிரேட்டர் than 90 டிகிரி அப்படி வந்துச்சுன்னா அப்போ அங்கே வர்றது வந்து உங்களுக்கு ஒரு ஃபால். ஓகேங்களா, கேப்லரி ஃபால் தான் வரும். அப்போ வந்து அதை வந்து என்னென்னு சொல்லலாம், நான் வெட்டிங் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. அதாவது அதசிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது, கோஹசிவ் ஃபோர்ஸ் லோவாக இருக்குது அப்படின்னா அப்போ என்னாகும், இப்போ கிளாஸு வாட்டர் ரெண்டும் டிஃப்ரெண்ட் சர்ஃபேஸ் டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸு, அதனோட அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். அப்போது நம்ம வந்து வாட்டரோட லேயர் வந்து இட் டென்ஸ் டு அட்டாச் டு தி கிளாஸ். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு அந்த கேப்லரி ரைஸ் ஆகும். அதே வந்து கொஹசிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது, அதசிவோட அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து ஃப்ளூயிட் வந்து அதை ஸ்ட்ரெச் பண்ண விடாது, அதை உள்ளே அட்ராக்ட் பண்ணி இழுக்க தான் ட்ரை பண்ணும். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ரைஸ் வராது, ஃபால் தான் வரும். ஓகேங்களா, கிளாஸோட அட்டாச் ஆகாமல் ஃப்ளூயிடோட பார்ட்டிகல்ஸே வந்து அந்த சர்ஃபேஸை அட்ராக்ட் பண்ணும். அப்போ வந்து அதை நம்ம என்னென்னு சொல்லலாம்னா நான் வெட்டிங் ஃப்ளூயிட்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ கேப்லரி ரைஸ் ஆனால் அது வெட்டிங் ஃப்ளூயிடு, கேப்லரி ஃபால் அப்படின்னா அது வந்து நான் வெட்டிங் ஃப்ளூயிடு. இங்கே கொஷனில் 125 டிகிரி, ஸோ கிரேட்டர் than 90, அப்போ வந்து அது வந்து ஒரு நான் வெட்டிங் ஃப்ளூயிடு தான். ஆன்சர் வந்து லிக்விட் லெவல் இந்த டியூப் வில் ஃபால் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் ரைஸ் கிடையாது. லிக்விட் லெவல் இந்த டியூப் ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா, ஏன்னா கிரேட்டர் than 90ன்றதுனால லிக்விட் லெவல் வந்து ஃபால் ஆகும். அதே லெஸ் தென் 90 டிகிரினா லிக்விட் லெவல் வந்து ரைஸ் ஆகும். இங்கே ஆப்ஷன் பி தான். நெக்ஸ்ட்டு, த இன்சைட் ப்ரெஷர் ஆஃப் ஹாலோ பபிள் ஆஃப் டயாமீட்டர்ஸ் டி சப்ஜெக்ட் டு சர்ஃபேஸ் டென்ஷன் சிக்மா இஸ் கிவன் பை. ஹாலோ பபிள்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து டோட்டலாக ஒரு 3 ஃபார்முலாஸ் வரும், அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, முதல்ல வந்து சோப் பபிள் 8 சிக்மா பை டி, அந்த இன்னர் ப்ரெஷர் அந்த இன்சைடு ப்ரெஷர் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 8 சிக்மா பை டி. அதே வந்து ட்ராப்லெட்டாக இருந்ததுன்னா 4 சிக்மா பை டி, 4 சிக்மா பை டி. ஜெட்டாக இருந்ததுன்னா 2 சிக்மா பை டி, 2 சிக்மா பை டி. இப்போ சோப் பபிளாக இல்லாமல் ஏர் பபிள்னு சொன்னாங்கன்னா அப்போ 8 சிக்மா பை டி வராது, 4 சிக்மா பை டி. ஏன்னா உள்ளேயும் ஏர் வெளியும் ஏர். ஓகேங்களா, அப்போ 4 சிக்மா பை டி. ஸோ இப்போது இங்கே இருக்கிற கொஸ்டினில் இன்சைட் ப்ரெஷர் ஆஃப் ஹாலோ பபிள்னு சொல்கிறாங்க. ஹாலோ பபிள்னால் அது சோப் பபிள் தான். ஸோ ஆன்சர் வந்து 8 சிக்மா பை டி. ஸோ சோப் பபிளுக்கு 8 சிக்மா பை டி, ட்ராப்லெட்டுக்கு வந்து 4 சிக்மா பை டி, இதுக்கு ஜெட்டுக்கு வந்து 2 சிக்மா பை டி. இதில் சிக்மான்றது சர்ஃபேஸ் டென்ஷன். இன்கேஸ் ஏர் பபிள்னு சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து 4 சிக்மா பை டி வரும். நெக்ஸ்ட்டு, the viscosity of water with respect to air is about. ஓகேங்களா, விஸ்காசிட்டி ஏர், இதில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏர்னுடைய விஸ்காசிட்டியை விட வாட்டரோட விஸ்காசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா வாட்டர் வந்து லிக்விட். ஓகேங்களா, அப்போது இங்கே ஆப்ஷன் பி என்ன சொல்கிறாங்கன்னா 55 டைம்ஸ்னு சொல்கிறாங்க. 55 டைம்ஸ் ஏரோட விஸ்காசிட்டியோட வாட்டரோட விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கும். இங்கே எக்ஸ்ப்ளனேஷனில் விஸ்காசிட்டி இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் பை விச் ஆஃப் விச் த ஃப்ளூயிட் ஆஃபர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் எகென்ஸ்ட் ஷியர் ஃபோர்ஸ். ஓகேங்களா, அந்த ஃப்ளூயிட் ஆஃபர் பண்ணுற ரெசிஸ்டன்ஸ் எகென்ஸ்ட் ஷியர் ஃபோர்ஸ், அதாவது ஃப்ளோவுக்கு எகென்ஸ்டாக கொடுக்குற அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் விஸ்காசிட்டின்னு சொல்கிறோம். இந்த விஸ்காசிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் ஆல்மோஸ்ட் 55 டைம்ஸ் மோர் தென் தி விஸ்காசிட்டி ஆஃப் ஏர். ஓகேங்களா, அதனோட யூனிட் வந்து நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர். இந்த 1 நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயரை நம்ம வந்து 10 பாய்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா, 10 பாய்ஸ். சிஜிஎஸ் யூனிட்டில் வந்து எஸ்ஐ யூனிட்டில் நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர் சொல்கிறோம், எது விஸ்காசிட்டியோட யூனிட்டு. அதே சிஜிஎஸ் யூனிட்டில் வந்து பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, 1 நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர் வந்து நம்ம 10 பாய்ஸ்ன்னு சொல்லலாம்.
ஸோ வாட்டருக்கும் ஏருக்கும் கம்பேர் பண்ணோன்னா ஏரோட விஸ்காசிட்டியை விட மோர் தென் 55 டைம்ஸ் வருது. 55, இது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். 55 டைம்ஸ்ன்றது. நெக்ஸ்ட்டு, பிக் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் தி விஸ்காசிட்டி. In general, it decreases with temperature for liquids because the internal force of attraction between the two fluid layers gets decreased. கரெக்டு தான். என்னது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது லிக்விடோட விஸ்காசிட்டி டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஆப்ஷன் பியில் இன் ஜென்ரல் இட் டிக்ரீசஸ் வித் டெம்பரேச்சர் ஃபார் கேஸஸ் பிகாஸ் தி இன்டர்னல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த ஃப்ளூயிட் லேயர்ஸ் கெட்ஸ் டிக்ரீஸ்டு. கேஸ்க்கு வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்றாங்க டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது, அதுவே தப்பு தான். ஆப்ஷன் சியில் இன் ஜென்ரல் இட் இன்க்ரீசஸ் வித் டெம்பரேச்சர் ஃபார் லிக்விட்ஸு, அதுவும் தப்பு தான். ஆப்ஷன் டியில் இன் ஜென்ரல் இட் இன்க்ரீசஸ் வித் டெம்பரேச்சர் ஃபார் கேஸஸ், இது கரெக்டு. ஆனால் ரீசன் பாருங்கள், பிகாஸ் த இன்டர்னல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த டூ ஃப்ளூயிட் லேயர்ஸ் கெட்ஸ் இன்க்ரீஸ்டு. கேஸ் வரும்போது இன்டர்னல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து பெருசாக டாமினேட் பண்ணாது. இங்கே விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ரீசன் வந்து மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேங்களா, கொலிஷன் அதிகமாகும். ஸோ மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் அதிகமாகும், அதனால் ஃப்ளோ வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். அதுக்காக வந்து இங்கே விஸ்காசிட்டி அதிகமாகுது. ஸோ இங்கே ரீசன் தப்பு. ஓகேங்களா, அதை இங்கே கொடுத்துருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் கேஸஸ் as the temperature increases the molecular momentum transfer increases, so viscosity of gases increases. அதுவே வந்து லிக்விட் பாருங்கள், in general it decreases with temperature for liquid because the internal force of attraction between two fluid layers gets decreased. இதுதான் cohesive force decrease ஆகுதுன்னு முன்னாடி கொஸ்டினில் பார்த்தோம். அடுத்து, the bulk modulus of elasticity with rise in pressure. ஸோ ப்ரெஷர் ரைஸ் ஆனால் பல்க் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டின்னு கேட்குறாங்க. பல்க் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டின்றது என்னென்னா சேஞ்ச் இன் ப்ரெஷர் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் வால்யூம். அதாவது டிபி டிவைட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக பல்க் மாடுலஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். இங்கே என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். ஆப்ஷன் வந்து பி சொல்கிறாங்க, இன்க்ரீசஸ். ஓகேங்களா, இன்க்ரீசஸ். ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மைனஸ் வி இன்ட்டு டிபி பை டிவின்னு இருக்குது. ஆக்சுவலாக அந்த வி வந்து டினாமினேட்டரில் கொண்டு வந்துடலாம். அதாவது டிபி பை டிவி பை வின்னு சொல்லலாம். சேஞ்ச் இன் ப்ரெஷர் பை டிவி பை வின்னா என்னது, வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் சொல்லலாம். ஏன் மைனஸ் சிம்பிள்னா, இப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகும், அதனால் மைனஸ் சிம்பிள். இல்லை நம்ம அந்த வால்யூமை ரீப்ளேஸ் பண்ணிட்டு டென்சிட்டியை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரோ இன்ட்டு டிபி பை டி ரோன்னு வரும். ஓகேங்களா, இதில் வந்து ப்ளஸ் சிம்பிள் வரும். ஏன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அதனால் இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் வராது. when fluid is compressed, அப்போனா என்ன ஆகும், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். its molecules come closer and make the fluid compact and heavier, so density increases and bulk modulus also increases. ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னு சொல்கிறாங்க, அப்போ பல்க் மாடுலஸும் இன்க்ரீஸ் தான் ஆகும். நெக்ஸ்ட்டு, calculate the specific weight of 1 liter of petrol of specific gravity 0.7. முதல்ல ஸ்பெசிஃபிக் வெயிட் அப்படின்னா சிம்பிளான ஃபார்முலா ரோஜி, அதாவது அதனோட டென்சிட்டி இன்ட்டு 9.81 போட்டால் போதும். இங்கே ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் பெட்ரோல் கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்ல என்ன பண்ணணும், டென்சிட்டி ஆஃப் பெட்ரோல் நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினா நமக்கு தெரியும், டென்சிட்டி ஆஃப் பெட்ரோல் அதாவது கிவன் ஃபியூல் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர். ஸோ அதை யூஸ் பண்ணோன்னா நமக்கு டென்சிட்டி ஆஃப் பெட்ரோல் எவ்வளோ வரும்னா 700 வருது இங்கே உள்ள டேட்டா படி. அப்போ 700 இன்ட்டு ரோஜியை தான் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் வெயிட்னு சொல்கிறோம். ஸோ ஜி வந்து 9.81 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 6867 நியூட்டன் பர் மீட்டர் கியூப். ஓகேங்களா, இது வந்து ஸ்பெசிஃபிக் வெயிட் அப்படின்னு என்னது, வெயிட் பர் வால்யூம், அதான் நியூட்டன் பர் மீட்டர் கியூப். நெக்ஸ்ட்டு, சூஸ் த கரெக்ட் ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா, இங்கே உள்ளதில் கரெக்டான ரிலேஷன்ஷிப் கேட்குறாங்க. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இஸ் ஈக்குவல் டு கிராவிட்டி இன்ட்டு டென்சிட்டி. கண்டிப்பாக கிடையாது. அதாவது ரோஜி வந்து ஸ்பெசிஃபிக் வெயிட்னு சொல்லலாம், ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்க, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு சொல்கிறாங்க, அப்போ கிடையாது. அடுத்து டைனமிக் விஸ்காசிட்டினா கைனமேட்டிக் விஸ்காசிட்டி இன்ட்டு டென்சிட்டி, இது கரெக்டு. ஓகேங்களா, டைனமிக் விஸ்காசிட்டி கைனமேட்டிக் விஸ்காசிட்டி வந்து அதனுடைய ரேஷியோ, டைனமிக் பை கைனமேட்டிக் தான் நம்ம டென்சிட்டின்னு சொல்கிறோம். இல்லை டைனமிக் பை டென்சிட்டியை கைனமேட்டிக் விஸ்காசிட்டின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் பி கரெக்டு. சியில் வந்து கிராவிட்டி இஸ் ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இன்ட்டு டென்சிட்டின்னு போட்டிருக்காங்க, அதுவும் வராது. கைனமேட்டிக் விஸ்காசிட்டி இஸ் ஈக்குவல் டு டைனமிக் கிராவிட்டி இன்ட்டு டென்சிட்டின்னு போட்டிருக்காங்க. அதாவது டைனமிக் விஸ்காசிட்டின்னு போட்டிருந்தாலும் தப்பு தான் அது. ஏன்னா டைனமிக் விஸ்காசிட்டி இஸ் ஈக்குவல் டு கைனமேட்டிக் விஸ்காசிட்டி இன்ட்டு டென்சிட்டின்னு சொல்லணும். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அதோட யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட், மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, அதாவது கைனமேட்டிக் விஸ்காசிட்டியோட யூனிட். நெக்ஸ்ட்டு, the relation between surface tension and difference of pressure P between inside and outside of liquid drops is given. அதாவது லிக்விட் ட்ராப்லெட்னாலே நம்ம என்ன பார்த்தோம், 4 சிக்மா பை டின்னு பார்த்தோம். அது பாருங்கள், ரிலேஷன் பிட்வீன் சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ப்ரெஷர்
பிட்வீன் த இன்சைட் அண்ட் அவுட் சைட் லிக்விட். ஓகேங்களா, அதை தான் கேட்குறாங்க. அதாவது நம்ம இந்த பின்னு சொல்லிட்டு ஃபார்முலா எழுதுகிறோம், பட் அதனுடைய ஆக்சுவல் மீனிங் வந்து டெல்டா பி, டிஃப்ரென்ஸ் இன் ப்ரெஷர். அவுட் சைடுக்கு இன்சைடுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் ப்ரெஷர் தான் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ 4 சிக்மா பை டி, ஏன்னா ட்ராப்லெட்ன்றதுனால. In an incompressible fluid flow, the density of the medium is, incompressible fluid flowல density வந்து என்னது, கான்ஸ்டன்ட். ஸோ ஆப்ஷன் சி. ஓகேங்களா, இன்கம்ப்ரஸ் ஃப்ளூயிட்னா எவ்வளோ கம்ப்ரஸ் பண்ணாலும் டென்சிட்டி சேஞ்ச் ஆக போகிறதில்ல, ப்ரெஷர் ஆக போகிறதில்ல, அதே மாதிரி டென்சிட்டியும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. அதனால் ரோ வந்து கான்ஸ்டன்ட். லிக்விடுக்குலாம் நம்ம வந்து டென்சிட்டி கான்ஸ்டன்ட் தான் எடுத்துக்குவோம், அதாவது இன்கம்ப்ரஸ் ஃப்ளூயிடாக தான் எடுத்துக்குவோம். If sigma is the surface tension and r is the cylinder radius, the pressure increase in the interior of a liquid cylinder is given by, liquid cylinderனா அதை தான் ஜெட்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஜெட்டோட ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா டெல்டா பி என்னது 2 சிக்மா பை டி. அதில் டயாமீட்டர் தூக்கிட்டு ரேடியஸ் போட்டோம்னா 2rன்னு வரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து சிக்மா பை ஆர்னு வரும். இங்கே கேட்குறது டயாமீட்டரில் கேட்கல, ரேடியஸில் கேட்குறாங்க. ஸோ சிக்மா பை ஆர். லிக்விட் சிலிண்டர் அப்படின்னா அதை லிக்விட் ஜெட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஜெட்டுன்னா 2 சிக்மா பை டி சேஞ்ச் இன் ப்ரெஷர். Next, in Newtonian fluids, the shear stress is, Newtonian fluid shear stress என்ன ஆகும், directly proportional to rate of shear strain or rate of deformation or velocity gradient சொல்லலாம். இங்கே இருக்கிறதுலாம் ஆப்ஷன் சி தான் மேட்ச் ஆகுது. directly proportional to the deformation rate. ஓகேங்களா, ஆப்ஷன் டியில் வெறும் shear strain சொல்லியிருக்காங்க, அது ஆக்சுவலாக rate of shear strain dpi by dt, அதாவது பைன்றது shear strain divided by dt, அதாவது டைம். அப்படி இருந்தால் தான் ஆன்சர் கரெக்ட். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான். நியூட்டன் ஃப்ளூயிட்ஸில் shear stress is directly proportional to deformation rate. அடுத்தது, for pseudoplastic non-Newtonian fluids the apparent viscosity அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல வந்து pseudoplastic non-Newtonian fluids வந்து எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ளதில் இந்த கர்வ் இ வந்து pseudoplastic, கர்வ் சி வந்து டைலேட்டன்ட். இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கர்வாக தான் வரும், லீனியராக இருக்காது. ஏன்னா அது வந்து நியூட்டன் ஃப்ளூயிடாக இருந்ததுன்னா லீனியராக வரும் இந்த ரிலேஷன்ஷிப். இது ஒய் ஆக்சிஸில் shear ஸ்ட்ரெஸ்ஸும் எக்ஸ் ஆக்சிஸில் shear ஸ்ட்ரெயினும் எடுத்துக்காங்க, ரேட் ஆஃப் shear ஸ்ட்ரெயினும் எடுத்துக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது லைன் லீனியராக இருந்துச்சுன்னா அது வந்து நியூட்டன் ஃப்ளூயிடு. இந்த மாதிரி கர்வாக வரும்போது அது நான் நியூட்டன் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். அது ரெண்டு கேட்டகரி, ஒன்று சியூடோபிளாஸ்டிக், இன்னொன்று டைலேட்டன்ட். ஓகேங்களா, அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து சியூடோபிளாஸ்டிக்கு. சியூடோபிளாஸ்டிக்கில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, அந்த என் வேல்யூ வந்து லெஸ் தென் 1 இருக்கும். ஏன்னா n இஸ் ஈக்குவல் டு 1ன்னு போட்டோம்னா ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா டவ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு டியூ பை டிவை ஹோல் பவர் என்னன்னு வரும். அந்த n வந்து நம்ம 1ன்னு எடுத்தோம்னா அது நியூட்டன் ஃப்ளூயிட் ஆகிடும். n லெஸ் தென் 1ன்னு எடுத்தோம்னா அது சியூடோபிளாஸ்டிக்கு. n கிரேட்டர் தென் 1ன்னு எடுத்தோம்னா அது வந்து டைலேட்டன்ட். ஓகேங்களா, ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the apparent viscosity decreases with rate of deformation or rate of shear strain. ஓகேங்களா, ஏன்னா சியூடோபிளாஸ்டிக்கில் டியூ பை டிஒய் ஹோல் பவர் என்னன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த n வந்து லெஸ் தென் 1. அப்போது அந்த வேல்யூ வந்து ஒரு லோ வேல்யூவாக தான் வரும். அப்போ அதனால் கிடைக்கிற shear ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா, அப்போ n வேல்யூ வந்து கம்மியாக இருக்கிறதுனால shear ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ கேட்குறது வந்து அப்பேரண்ட் விஸ்காசிட்டி decreases with rate of deformation or rate of shear strain சொல்கிறாங்க. ஆன்சர் இங்கே என்னது, பி. அதாவது அப்பேரண்ட் விஸ்காசிட்டி அந்த மியூ வேல்யூ வந்து decreases with increasing deformation rate. deformation rate இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த அப்பேரண்ட் விஸ்காசிட்டி வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஆப்ஷனில் ஒரு நிமிஷம், for pseudoplastic non-Newtonian fluids the apparent viscosity decreases with increasing deformation rate. ஓகே, இப்போ deformation rate அதாவது du by dy இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கிடைக்கிற அந்த அப்பேரண்ட் விஸ்காசிட்டி அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ மியூ இன்ட்டு டியூ பை டிஒய் ஹோல் பவர் n வரும். n வேல்யூ லெஸ் தென் 1. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து இதில் இந்த மியூ வேல்யூ வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டியூ பை டிஒய் அப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ டியூ பை டிஒய் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா விஸ்காசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல சொல்யூஷன் வந்து அப்படி சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். என்னென்னா
அப்பேரண்ட் விஸ்காசிட்டி மியூ வந்து டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் டிஃபார்மேஷன் ரேட். ஏன்னா டியூ பை டிஒய் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக வரும். அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், டிஃபார்மேஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது விஸ்காசிட்டி டிக்ரீஸ் ஆகும். நான் நியூட்டனியன் ஃப்ளூயிடு சியூடோ பிளாஸ்டிக். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா சியூடோ பிளாஸ்டிக் எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், சியூடோ பிளாஸ்டிக் ஃப்ளூயிட்ஸ் ஆர் ஆல்சோ கால்டு சியர் தின்னிங் ஃப்ளூயிட்னு சொல்கிறாங்க. சியூடோ பிளாஸ்டிக் இன்னொரு பேர் வந்து சியர் தின்னிங் ஃப்ளூயிட்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பிளட்டு, மில்க்கு, பேப்பர் பல்ப், பாலிமெரிக் சொல்யூஷன் சச் அஸ் ரப்பர் அண்டு சஸ்பென்ஷன் பெயிண்ட்ஸ். பெயிண்ட் இதில் தான் வருது, பிளட்டு, மில்க்கு, பேப்பர் பல்ப்லாம் இதில் தான் வருது, ஏதாவது சியூடோ பிளாஸ்டிக்கில் தான் வருது. நெக்ஸ்ட்டு 1 kilogram force per centimeter square when converted to SI units. 1 kilogram force per centimeter square. முதல்ல 1 kgfக்கு நம்ம என்ன சொல்லலாம், 9.81 நியூட்டன் எடுத்துக்கலாம். அப்புறம் சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றும் போது 10⁻²2 வரும். இங்கே ஸ்கொயர் இருக்குது, ஸோ 10⁻⁴ மீட்டர் ஸ்கொயர். அப்படி போட்டோம்னா SI யூனிட்டில் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் வந்துடும். ஆன்சர் வந்து 0.0981 மெகா பாஸ்கல். 1 kgfன்றது 9.81 நியூட்டன், அது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது the excess pressure in a droplet of 0.002 meter diameter a fluid with surface tension of 0.01 Newton per meter is. அப்போ எக்ஸஸ் ப்ரெஷர்னா அந்த டெல்டா பி தான் கேட்குறாங்க. இது ட்ராப்லெட்டு, ஸோ 4 சிக்மா பை டி போட்டால் கிடச்சிரும். இதில் சிக்மா வேல்யூ 0.01, டயாமீட்டர் வந்து 0.002 மீட்டர். ஸோ டைரக்ட் கொஸ்டின்னா ஆன்சர் வந்து 20 பாஸ்கல். நெக்ஸ்ட்டு property of a fluid by which molecules of different kinds of fluids are attached to each other. different kinds of moleculeனால என்னது, அது வந்து adhesion. so option A, adhesion is the property of fluid by which molecules of different kinds of fluids are attached to each other. next, compressibility is the reciprocal of bulk modulus உடைய reciprocal தான் நம்ம வந்து compressibility சொல்கிறோம். அதாவது change in volume with respect to change in pressure. அப்போ ஆன்சர் வந்து A, பல்க் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அதனுடைய ரெசிப்ரோக்கல் தான் கம்ப்ரெசிபிலிட்டி. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1, நான் விஸ்கஸ் ஃப்ளோ பிட்வீன் 2 plates இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் irrotational ஃப்ளோ. ஐடியல் ஃப்ளூயிடாக இருந்ததுன்னா நான் விஸ்கஸ்ன்னு பார்த்தோம், irrotational பார்த்தோம், பட் இங்கே ஐடியல்னால் சொல்லலை. அப்புறம் ஸ்டேட்மெண்ட் 2, ஃபோர்ஸ்ட் vortex இஸ் irrotational in nature. ஃபோர்ஸ்ட் vortex இஸ் irrotational in natureன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்டு. என்னென்னா ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸ். அதாவது ஃபோர்ஸ்ட் vortex வந்து irrotationலாக இருக்காது, அது நேச்சுரலாக, அதாவது நேச்சராகவே irrotation நீங்கள் சொல்லியிருக்காங்க, அப்படி கிடையாது. ஃபோர்ஸ்ட் vortexன்றது வந்து ரொட்டேஷனல், அது irrotational கிடையாது. அடுத்தது 1 கரெக்டு, ஏன்னா நான் விஸ்கஸ் அப்படின்னாலே அது வந்து irrotational ஃப்ளோவாக இருக்கும், ஸோ அதுவும் கரெக்ட். ஓகேங்களா, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நான் விஸ்கஸ் ஃப்ளோ ஜீரோ விஸ்காசிட்டி, மியூ இஸ் ஈக்குவல் டு 0, அப்போ டவ்வும் 0, டவ்னா ஃபோர்ஸ் பை ஏரியான்னு சொல்லுவோம், அப்போ சிஎஃப் ஃபோர்ஸும் 0. ஓகேங்களா, ஓகே. இப்போ இன் நான் விஸ்கஸ் ஃப்ளோ fluid particle do not revolve its own center of mass as absence of CF force which makes it irrotational flow. அதாவது CF force இல்லாதனால பார்ட்டிக்கல் இட் செல்ஃப், அதாவது அந்த டோட்டல் மாஸ் ரொட்டேட் ஆனாலும் அந்த இண்டிவிஜுவலாக பார்ட்டிக்கல் வந்து ரொட்டேட் ஆகாது அதனுடைய ஓன் ஆக்சஸை பொறுத்து. அப்படி இருந்தால் தான் அதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரொட்டேஷனல் மட்டும் சொல்லுவோம். அதாவது பார்ட்டிக்கலும் சேர்ந்து ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா அது வந்து ரொட்டேஷனல் ஃப்ளோ, சாரி அதுதான் ரொட்டேஷனல் ஃப்ளோ. இப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல பார்ட்டிக்கல் வந்து ரொட்டேட் ஆகாது, அதனால் அதை வந்து இர்ரோட்டேஷனல் ஃப்ளோன்னு சொல்லுவோம். எப்போ விஸ்கஸ்டி இல்லை அப்படின்னா. ஓகேங்களா, விஸ்காசிட்டி இல்லைன்னா சிஎஸ்எஸ் 0 ஆகிடும், சிஎஸ்எஸ் 0ன்னா சியர் ஃபோர்ஸ் 0 ஆகிடும், ஃபோர்ஸ் இல்லைன்னா ஃப்ளோ வந்து இரோட்டேஷனல் ஃப்ளோவாக தான் இருக்கும். இப்போ ஃபோர்ஸ்டு vortexன்னு வரும்போது நம்ம எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுத்து தான் அந்த ரொட்டேஷன் கொண்டு வரோம். ஸோ அப்போ வந்து அதை நம்ம வந்து ரொட்டேஷனல்னு சொல்லலாம். இன் நேச்சராகவே அது ரொட்டேஷனாக தான் இருக்கும். when a fluid is rotated about a vertical axis with a constant speed and every particle of this fluid has some angular velocity. அதனால் ஃபோர்ஸ்டு vortex வந்து எப்போவுமே ரொட்டேஷனல், இன் நேச்சர் இட் இஸ் ரொட்டேஷனல். ஸோ இங்கே உள்ளதில் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்தது விஸ்காசிட்டி ஆஃப் த கேஸ்க்கு நம்ம பார்த்தோம், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் விஸ்காசிட்டி வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். இங்கே உள்ளதில் ஆப்ஷன் பி தான், இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் பி, விஸ்காசிட்டி ஆஃப் த கேஸ் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் பிகாஸ் விஸ்காசிட்டி ஆஃப் கேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் மாலிகுலர் வெலாசிட்டி ஆர் மாலிகுலர் மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, அடுத்தது a fluid in which resistance of deformation is independent of shear stress is known as. இப்போ shear stress டிபெண்ட் பண்ணி இல்லை, என்னது ரெசிஸ்டன்ஸ் டு டிஃபார்மேஷன்
a fluid in which resistance to deformation is independent of shear stress is known as. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் shear stress நம்ம என்னென்னு சொல்கிறோம், அதை வந்து மியூன்னு சொல்கிறோம், அதாவது டைனமிக் விஸ்காசிட்டின்னு சொல்கிறோம். அப்போது அந்த டைனமிக் விஸ்காசிட்டி இண்டிபெண்ட் ஆஃப் shear stress அப்படின்றாங்க. அப்போ அந்த ஃப்ளூயிட் தான் வந்து என்ன சொல்லுவோம், நம்ம நியூட்டனியன் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். ஏன்னா டவ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு டியூ பை டிஒய்ன்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்காக மியூ வந்து சிக்மா டவ்வுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், அதனால் இது டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு கிடையாது. மியூ வந்து ப்ராப்பர்ட்டி, ஓகேங்களா. அதனால் a fluid in which resistance to deformation is independent of shear stress is known as Newtonian fluid. Next, which of the following is heaviest? இங்கே இருக்கிறதுல ஹெவியஸ்ட் எதுனா எது டென்சிட்டி அதிகம்னு கேட்குறாங்க. ஏர் கண்டிப்பாக கிடையாது. கேஸ்டர் ஆயில், கிளிசரின், கார்பன் டெட்ராக்ளோரைடு இருக்குது. ஸோ கார்பன் டெட்ராக்ளோரைடு வந்து இங்கே உள்ளதில் ஹெவியஸ்ட். ஏர், கேஸ்டர் ஆயில், கிளிசரின் கம்பேர் பண்ணும்போது கார்பன் டெட்ராக்ளோரைடு வந்து CCl4 நினைக்கிறேன், அது வந்து இங்கே ஹெவியஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் டு ஆல்.